வணக்கம் நண்பர்களே. இங்கு பிரிட்டனில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக எல்லா புறங்களிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு வதந்தி எவ்வாறான பிரச்சனையை இங்கே பிரிட்டனில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அம் வலதுசாரி போராட்டக்காரர்களுக்கு எதிராகவும் மக்கள் இப்பொழுது இறங்கி இருக்கின்றார்கள் வீதிகளில் என்பதுதான் அ தற்போதைய செய்திகள். பிரிட்டனில் ஆயிரக்கணக்கான இனவெறி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள், இனவெறிக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதி பேரணிகளை நடத்தி வருகின்றார்கள். பிரிட்டனை உலுக்கிய இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் கலவரங்களுக்கு பிறகு 7ஆம் தேதி இங்கிலாந்து முழுவதும் உள்ள வீதிகள், நகரங்கள் எல்லா இடங்களிலும் நாம் பார்த்தோமானால் இந்த கலவரங்களுக்கு எதிர்ப்பு ஃபாரைட்ஸ், அதாவது வலதுசாரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் தற்பொழுது கிளம்பி இருக்கின்றன. அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அகதிகளை உள்ளே விடுங்கள். இப்ப என்ஹெச்எஸ் எல்லாம் புலம்பெயர்ந்தோர் இல்லாமல் இங்கே நடத்த முடியாது. ஆகவே நிறைய பேர் இறந்து போக நேரிடும் என்று இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். அது போராட்டம் அல்ல, அமைதி பேரணிகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நோர்த் லண்டன், பிரிஸ்டல் போன்ற இடங்களிலே புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இந்த அமைதி பேரணி நடைபெற்றிருக்கிறது. அகதிகள் வாங்கோ, அகதிகள் இங்கு வரவேற்கப்படுகின்றார்கள் என்று கோஷமிட்டவாறு அவர்கள் இந்த போராட்டங்களில் பதாதைகளை ஏந்தியவாறு சென்றிருந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று தற்பொழுதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் கூட பல இடங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இங்கே பிரிட்டன் முழுவதிலும். 29ஆம் தேதி, ஜூலை 29ஆம் தேதி சவுத் போர்ட்டில் 3 சிறுமிகளை கத்தியால் தாக்கி கொலை செய்த நபர் ஒரு முஸ்லிம் என்றும், அவர் படகு மூலம் பிரிட்டனுக்குள்ளே வந்த அகதி என்றும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களில் பரவிய வதந்தி தான் இந்த கலவரங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே வதந்திகள் எவ்வாறு இப்பொழுது மிக அவசரமாக இந்த வதந்திகள் பரவி விடுகின்றன. வாட்ஸ்அப், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த வதந்திகள் பரவி விடுகின்றன. இதனால் மிக பெரும் பிரச்சனையை இங்கே பிரிட்டன் சந்தித்திருக்கிறது. பிரிட்டிஷ் பிரதமருக்கு, புதிய பிரதமருக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக மசீதுகள் மற்றும் அகதிகள் வசிக்கின்ற ஹோட்டல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன, எரிக்கப்பட்டன. இங்கிலாந்து முழுவதிலும் உள்ள இடங்களிலே எதிர்பார்க்கப்பட்டது, ஹை ஸ்ட்ரீட் வீதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது அதிகமாக வன்முறைகள் நடக்குமோ என்று. நேற்று பார்த்தால் லண்டனில் அதிகமான இடங்களில் மாலையே கடையை மூடிவிட்டார்கள். பொதுவாக முஸ்லிம்கள் கடையை மூடியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம்கள் செறிவாக வாழும் இடங்களில் மசூதிகளில் தாக்குதல் நடக்குமோ, இந்த ஃபாரைட்ஸ் அதாவது வலதுசாரிகள் தாக்குதல் நடத்தி விடுவார்களோ என்கின்ற அச்சம் காரணமாக பல இடங்களிலே போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டார்கள். எல்லா இடங்களிலும் இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த அகதிகளுடைய வழக்குகளை எடுக்கின்ற வழக்கறிஞர் நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்கின்ற அச்சம் பரவி இருக்கிறது. டிக்டாக்லையும் மற்றும் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்லையும் வதந்திகள் பரவி வருகின்றன. அது மட்டுமல்ல, இப்ப இங்கு உள்ள குழுக்களும் வன்முறை வெடிக்கும், அவதானமாக இருங்கள் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்களும் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இனவெறி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இங்கிலாந்திலே பல இடங்களில் அமைதியான முறையில் நடத்தப்பட்டன. ஐ ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ரேசிசம் என்று சொல்லி பல இங்கே முக்கியமாக என்னன்னா நர்ஸ்மார்கள், NHS வேலை செய்கின்ற நர்ஸ்மார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு, NHSக்கு ஆட்கள் தேவைடா, நீங்கள் ஃபாரைட்ஸ் எல்லாரும் வெளியில போங்கன்னா இங்க NHSல யார் வேலை செய்யறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அது முக்கியமான ஒரு விவாதத்தை தூண்டி இருக்கிறது. லிவர்பூல்ல முக்கியமாக இமிகிரேஷன் சென்டருக்கு வெளியிலையும் ஆதரவாக, அகதிகளுக்கு ஆதரவாக பலர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இங்கே லண்டன்ல வோல்தம்ஸ்ட்ரோ போன்ற, நோர்த் ஃபின்ச்லி போன்ற இடங்கள்ல
இனவெறி எதிர்ப்பு போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பொல்தம் ஷோ பக்கம் எல்லாம் நேற்று போலீசார் அனுமதிக்கவில்லை. நோர்த் பிஞ்சிலையும் போலீசார் அனுமதிக்கவில்லை. பாதைகள் எல்லாம் மூடியிருந்தன. எல்லா இடமும் போலீசார் மிக அதிகமாக கூடியிருந்தார்கள். ஆனால் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. அவர்கள் வந்து இமிகிரேஷனுக்கு ஆதரவாக, அதாவது அகதிகளுக்கு ஆதரவாகவும் அவர்கள் இங்கு வந்து நிறைய வேலைகள் செய்கின்றார்கள் என்ற புரிந்துணர்வோடும் அந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். 1500 இனவெறி எதிர்ப்பாளர்கள் பிரிஸ்டலில் ஒன்று கூடினார்கள். இது முக்கியமான விஷயம். அங்க அவுட் ஆஃப் லண்டன்ல நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்குள்ள வீதிகள், தொழிற்சங்கவாசிகள் மற்றும் இந்த பாசிசத்துக்கு எதிரானவர்கள், கருப்பின மக்கள், ஆசிய சமூகத்தினர் எல்லோருமாக சேர்ந்து இனவெறி எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக இந்த போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். பிரைட்டன்லயும் ஒரு முக்கியமான இந்த அகதிகள் சட்ட நிபுணத்துவம், அதாவது வழக்கறிஞர் அலுவலகம் முன்பாக ஒரு சிறிய ஒரு ஆர்ப்பாட்டம், புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பாளர்கள் அங்கு கூடியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை சூழ்ந்து 2000 பேருக்கு மட்டும் இனவெறிக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை விரட்டி அடித்தார்கள். ஒரு 8 பேர் தான் அங்க கூடியிருந்தார்கள் என்று பிபிசி சொல்கிறது. நியூகேஸ் பகுதியில 1000 கிட்ட இந்த ஃபாரைட்டுக்கு எதிரானவர்கள் ஒன்று கூடினார்கள். பெரும்பாலும் முஸ்லிம்களை எதிர்ப்பது தொடர்பாக அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இப்போ பொதுவாக அகதிகளுக்கான ஆலோசனை வழங்கும் மையங்கள், அகதிகள் கையெழுத்திடும் இடங்கள் குறிவைத்து அவர்கள் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் மிக அதிகமாக இப்பொழுதும் இறுக்கமான பல சட்டங்களை முன்னெடுத்திருக்கின்ற காரணத்தினால் நான் பார்க்கிறேன். இப்ப லண்டன்ல கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எப்பொழுதும் இந்த இனவெறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களை எதிர்த்து கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கிறது. ஆனால் அதிகமானவர்கள் இப்பொழுது விழித்து விட்டார்கள். இந்த இனவெறிக்கு எதிரானவர்கள் விழித்து விட்டார்கள். இங்கே எல்லோரும் லண்டன்ல வந்து நீங்க சிட்டியை பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா பிரிட்டிஷ், அதாவது வெள்ளைக்காரர்கள் மிக குறைவாக இருக்கும். 150, 200 இனம், மொழி, மதம் இருக்கின்ற ஒரு இடமாகவே லண்டன் இருக்கும். ஆகவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இனவெறிக்கு எதிரானவர்கள் இப்பொழுது கிளம்பி இருக்கின்ற காரணத்தினால் இனவெறி ஆதரவாளர்கள் இப்பொழுது பின் வாங்குகின்றார்கள். இனவெறியர்களை திரும்பி செல்லுங்கள் மற்றும் இங்கு இனவெறிக்கு இடமில்லை என்று கோஷமிட்டார்கள். பலர் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு சிலர் தூண்டிவிட்டு இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்தாலும் கூட ஒவ்வொரு இடங்களிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு இந்த விஷயங்களை கண்காணித்து வருகின்றார்கள். இனவெறி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்ட 20 வயது செவிலியர் பிபிசி சொல்கின்றது, குறிப்பிடும் பொழுது நாங்கள் சகல செவிலியர்களும், அதாவது நர்ஸ்மார் யாரும் எல்லோருமே ஆங்கிலேயர்கள் அல்ல. ஆகவே முக்கியமாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் குறிப்பிட வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்ப்பு பயமுறுத்துகிறது தான். ஆனால் இனவெறிக்காரர்களுடைய எதிர்ப்பு பயமுறுத்துகிறது தான். ஆனால் தொடர்ச்சியாக அமைதியை, அன்பை விரும்புபவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதை, குடியேற்றம் இல்லாமல் பிரிட்டன் கிடையாது, அகதிகள் இல்லாமல் பிரிட்டன் கிடையாது. அதாவது வந்து வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த பிரிட்டனை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ரிஷி சுனக்க பார்த்தாலும் கூட வெளியிலிருந்து வந்த ஒரு மனிதர் தானே பிரிட்டனை வழிநடத்தினார், பிரதமராக இருந்தார். ஆகவே ஒரு பிரித்தானியாவை பொறுத்தளவில் ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக அச்சம் கலந்த ஒரு மனநிலை இங்கே லண்டனில் காணப்படுகிறது. இங்கே கலவரங்களில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் மூலம் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்த பிரதமர் சாமானிய மக்கள் அமைதியாக இருக்கும்படி என்று அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறார், பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டக்காரர்களுக்கு உண்மையில் குடியேற்றம் குறித்து நியாயமான கவலை இருக்கிறதா என்றால் இல்லை. அவர்கள் சகட்டு மேனிக்கு அவர்கள் இறங்கிய ஒவ்வொரு இடங்களிலே போராட்டங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் அப்படியான அரசியலை ஊக்குவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே அரசர் பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸுக்கு இந்த தகவல்கள் தெரிவிக்கப்படுவதாகவும்,
ஆனால் உடனடியாக அவர் வெளியில வந்து இந்த இடங்களை பார்வையிட முடியாமல் இருக்கிறது, என்ற செக்யூரிட்டி பிரச்சனையால முடியாமல் இருக்கிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 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 பிரச்சனையை தூண்டிவிட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றார்கள். பலருக்கு தற்பொழுது இங்கே 24 மணித்தியாலமும் தற்பொழுது நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பலருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உடனடியாகவே தீர்ப்பு எழுதி உடனடியாக, ஏன்னா இப்ப கேமரா இருக்கிற காரணத்தினால் யாரும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. உடனடியாகவே தீர்ப்பு எழுதி உடனடியாகவே தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே விரைந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புகின்றார், கைட்சமர் விரும்புகின்றார். ஆகவே இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன, வதந்தி மூலமாகவே இவ்வாறான பரவுகின்ற வதந்திகள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு முடிவுக்கு வரும் என்று நாம் இப்பொழுது எதிர்பார்க்கின்றோம். பரவலாக வெளிநாடுகளிலிருந்து நண்பர்கள் கோல் பண்ணி கேட்கின்றார்கள், என்ன நடக்குது. தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன, மக்கள் அச்சப்படுகின்றார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. என்ன, ஐரோப்பாவில பரவிய இந்த வலதுசாரி நிலைமை வந்து கொள்கைகள் இங்கே பிரித்தானியாவில் தற்பொழுது லேசாக துளிர்விட தொடங்கி இருக்கிறது. இப்ப நைஜல் ஃபராஜ் தான் இது ஆரம்பித்து வைத்தார். அது அப்படியே தொடர்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்று மற்றும் செய்திகள் வரும் பொழுது நான் தெரிவிக்கின்றேன். மிக்க நன்றி.